இந்த எபிசோட நாம இயக்குனர் மரியா ராஜா இளஞ்சலின் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஹாப்பி ராஜா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, பல வருட காத்திருப்புக்கு பிறகு பிறந்த மகன் என்பதால் ஜிபி பிரகாஷ் மீது ஜார்ஜ் மரியன், கீதா கைலாசம் தம்பதி அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க. தான் அழகில்லாமல் போனாலும் தன் மகன் அழகாக பிறந்திருக்கிறானே என்று ஆனந்தம் கொள்ளும் ஜார்ஜ் மரியன் மகனை பொத்தி பொத்தி வளர்க்கிறாரு. பள்ளி ஆசிரியரான ஜார்ஜ் மரியனை ஜிவி பிரகாஷை நல்லபடியாக படிக்கவும் வைக்கிறார். ஆனால் தனது தந்தையின் உருவத்தை அனைவருமே கேலி செய்து வருவதால் அவர் மீது இனம் புரியாத வெறுப்பு ஜிவி பிரகாஷுக்கு வருது. இதனால் தந்தையை விட்டு விலகி இருக்க முடிவு செய்கிறாரு. இதனால் பெங்களூருக்கு சென்று வேலை பார்க்கிறாரு. இதற்கிடையில அலுவலகத்தில் சக ஊழியரான ஸ்ரீகௌரி பிரியாவை காதலிக்கிறாரு. ஸ்ரீகௌரி பிரியாவின் தந்தையான அப்பாஸ் பெரும் பணக்காரர். ஆனாலும் மகனின் காதலுக்கு பச்சை கொடி காட்டுறார். இரு வீட்டாரும் பெங்களூரில் ஒன்று கூடி திருமண பேச்சு தொடங்கும் சூழல்ல தேவையற்ற குழப்பங்கள் அரங்கேறுது. இதில் ஜார்ஜ் மரியன் அப்பாஸ் இடையே சண்டை முட்டிக்கொள்ளுது. இதனால் திருமணம் தடைபடுது. அதன் பிறகு என்ன நடந்தது, யாருடைய ஈகோ வென்றது, இதான் இந்த படத்தோட மீதி கதை. வழக்கம் போலவே கலகலப்பான வேடத்தில் கலக்கியிருக்காரு ஜிவி பிரகாஷ். காதல் காட்சிகளும் அசத்துறாரு. திருமணம் தடைப்பட்ட நிலையில் தந்தையா மாமனாரா என்ற சூழலில் சிக்கி தவிக்கும் இடங்கள் காமெடிக்கு கேண்டின்னு சொல்லலாம். படத்தின் பெரும்பலமாக ஜார்ஜ் மரியன் நடிப்பு அமைஞ்சிருக்கு. தன்னை புறக்கணிக்கும் மகனின் எதிர்காலத்தை எண்ணி பாடுபடும் தந்தையாக மனதில் நிற்கிறார். அவரது நடிப்புக்கு இந்த படம் நல்ல தீனி என்றே சொல்லலாம். அழகால் நடிப்பாலும் கவர்றாங்க ஸ்ரீகௌரி பிரியா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கும் அப்பாஸ் கவனம் நீக்கிறார். நடிப்பு நடனம் என்ற பட்டை கிளப்புறாரு. கீதா கைலாசமும் நடிப்பும் கை கொடுத்திருக்கு. இதர நடிகர்கள் நடிப்பிலும் குறையிலும் சொல்லலாம். மதன் கிறிஸ்டோவின் ஒளிப்பதிவும் ஜஸ்டின் பிரபாகரன் இசையும் படத்தை தாங்கி பிடிச்சிருக்கு. கலகலப்பான காட்சிகள் பலம் சொல்லலாம். முதல் பாதியில் இருந்த சின்ன சின்ன குறைபாடுகளும் இரண்டாம் பாதியில் வரும் அழுத்தமான திரைக்கதையில் மறக்கடிக்கப்படுது. பெற்றோரின் பாசம் குறித்த காட்சிகள் உருக வச்சிருக்கு. சமூகத்தில் யாருக்கும் குறைந்தவன் இல்லை என்ற கருத்தை ஆழமாக சொல்லி குடும்ப பொழுதுபோக்கு படமாக கொடுத்து கவனம் வைத்திருக்காரு இயக்குனர்.